அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகா. நான் பேசுகிறேன் இன்னைக்கு ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். 7ஆம் பள்ளியில அழகு தமிழ் புக் கொடுத்துருக்காங்க. இதுல பரிசு எழுத முடியாதுன்னு அசங்கடத்துல தர 3 அரசு புக்கையும் படிச்சு எழுதினேன். எனக்கு அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நிறைய கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க, பாட்டு கொடுத்திருந்தாங்க. எங்க அம்மா கூட உட்காந்து நானும் ஜாலியா விளையாட்டு மாதிரி இருந்துச்சு. அது அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திகா. நான் பிஎஸ்கே திலிப்பு ஸ்கூலில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என்னோட தமிழ் புத்தகம் வந்து அழகு தமிழ் புத்தகம். எனக்கு தமிழ் ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் நான் மத்தவங்க படிக்கிற புக்கை நானும் வாங்கி பயிற்சி எடுத்து எழுதினேன். எனக்கு அந்த புக்கை படிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த புக்ல நிறைய பாட்டு இருந்துச்சு, ஸ்டோரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாவேந்த பாரதிய கவிதைகள் இருந்துச்சு. நன்றி. என் பெயர் ராதாமேஷ் சத்திரி நாடார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஒலிம்பியாடில் நான் தமிழ் பேசி சான்றிதழ் பெற்றதும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் மகிழ்ச்சியை கவிதையாக படைக்கிறேன். நான் சான்றிதழ் பெறவா, ஒலிம்பியாட்டில் தமிழ் பேசி வரவா, தமிழ் பேசும் சிங்கத்தை சீண்டாதப்பா, பாராட்டும் தமிழ் ஒலிம்பியாட் பணி ஓயாதப்பா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாராகம் 4ஆம் வகுப்பு பிரின்ஸ் ஸ்ரீவாரி மேல்நிலைப்பள்ளி மடிப்பாக்கம், சென்னை. சமீபத்தில் தமிழ்நாடு திறந்தநிலை மற்றும் தொலைதூர கல்வி மையத்தால் நடத்தப்பட்ட தமிழ் ஒலிம்பியாட் தேர்வுகளில் பங்கு பெற்று பாராட்டு சான்றிதழ் பெற்றேன். இந்த தேர்வு ஆங்கில வழிக்கல்வி மாணவனான எனக்கு தமிழ் கற்க ஆர்வம் ஏற்படுத்தியது. அதற்காக தமிழ் ஒலிம்பியாட் குழுமத்துக்கு மிக்க நன்றி. தமிழ் வாழ்க. வணக்கம். என் பெயர் நிஷாந்த் ரவிசங்கர். நான் தமிழ் ஒலிம்பியாட் எழுதினேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேணிகிதா. கொழுமணிவாக்கத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் ஒலிம்பியாட் மூலம் நடத்தப்பட்ட தமிழ் பேச்சு போட்டியில் நேரத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பேசினேன். அதற்கான பாராட்டு சான்றிதழ் கிடைக்க பெற்றேன். மிக்க நன்றி. இது எங்களை போன்ற மாணவர்களுக்கு மேலும் பல போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு ஊக்குவிக்கிறது. தமிழ் ஒலிம்பியாட்டின் தமிழ் வளர்க்கும் பணி தொடரட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வே மோனிஷா. கொழுமணிவாக்கத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் ஒலிம்பியாட் மூலம் நடத்தப்பட்ட தமிழ் பேச்சு போட்டியில் அறிவியல் முன்னேற்றத்தால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் என்ற தலைப்பில் பேசினேன். அதற்கான பாராட்டு சான்றிதழ் கிடைக்க பெற்றேன். மிக்க நன்றி. இது எங்களை போன்ற மாணவர்களுக்கு மேலும் பல போட்டிகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கிறது. தமிழ் ஒலிம்பியாட்டின் தமிழ் வளர்ச்சி பணி தொடரட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். என் பெயர் பூவனன்யா. தமிழ்நாடு திறந்தநிலை தொலைதூர கல்வி மையம் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் நான் நெகிழி வரமா சாபமா என்ற தலைப்பில் பேசியிருந்தேன். உள்ளபடியே எங்களை போன்ற மாணவர்களின் தமிழ் மொழி திறனை மேம்படுத்தும் விதமாக தமிழ் ஒலிம்பியாட் இயங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் மேல் கொண்டுள்ள ஆர்வம் பற்றும் மேலும் உயர்ந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்த தமிழ் ஒலிம்பியாட் மையத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.